அதிமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு நானே சொல்லிடுவேன். திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமலஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு. மேல இருந்து ஒருத்தர் எந்த மொழி பேசணும்னு சொல்றாரு, என்ன சாப்பிடணும்னு சொல்றாரு, எந்த சிந்திக்கணும்னு சொல்றாரு, இந்த தேசத்தை எப்படி நேசிக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். யோ, உன்னோட ஊரு மேப்ல மேல இருக்குங்கிறதுனால அதான் மேலிடம் நினைச்சிடாத. நீ இங்க இருந்து பார், இதுதான் தலைவாசல். இப்படி கோபமா இங்க இருந்து ஒரு ஆளு போய் பேசுவான்னு பார்த்தா அங்க போய் கையை கட்டிட்டு நிக்கிறாரு. இருந்தாலும் இதுல சைரன் வேற. இவங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை இந்த இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா இது, ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு எப்படி வெளிச்சத்தை கொண்டு வர போறான்னு பாக்குறீங்களா? நான் அனிமரம் சீரமைப்போம் தமிழகத்தை. நாளை 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 டிவிய உடைச்சாரா? இப்ப டார்ச்ச தூக்கி போட்டுட்டு கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக விலை போயிட்ட கமலஹாசன் பேசலாமா? வெட்கமே இருக்காதா இந்த அரசியல்வாதிகளுக்குன்னு கேக்குறேன் நான். நீங்க திமுகவுடைய திட்டங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு டிவிய உடைச்ச உத்தமா அதை தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த மானஸ்தான் எங்க இப்ப இருக்கிற ஒரு டார்ச்சையும் ஸ்டாலின் காலடியில அடமானம் வச்சுக்கிட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கின ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு நபர் பேசலாமா? நீ போ 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு யாராவது தடுத்தா, அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே, அவரை வேலையை விட்டு நீக்கிறத பத்தி சொல்றாரா, இல்ல இவரை செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி கொலை பண்றத பத்தி சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சில் இருந்து உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. கமலஹாசன் மாதிரி ஒரு அறவேக்காடு என்ன சொல்றோனே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர், இது அவருடைய ஏரியா, அவருடைய வீடு இருக்கிற இடம், அவர் ஊரு, அவர் மக்கள். அவர் தேடி வராம யார் வருவாங்க? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. அப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன், இது அந்த பல்ட்டிடா சாமி.